வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் தான் வெளியாகியிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக இரண்டாவது இடத்தில் வந்தாலும் ஆதரவுகள் பாஜகவை விட அதிமுகவிற்கு இருப்பதாக மனதை ஆறுதல் படுத்தி கொள்ளலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவே வேண்டாம் என்ற மனநிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறின் காரணமாக தற்பொழுது அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு கட்சி 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்க வைத்திருக்கிறது. தென் சென்னை, கன்னியாகுமரி, புதுச்சேரி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய 7 தொகுதிகளில் அதிமுக பாஜகவை விட மிகப்பெரிய அளவில் தோல்வியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 7 தொகுதிகளிலும் பாஜக 2வது இடத்தில் முன்னிலை வகித்துள்ளது. இதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியின் சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால் அதிமுக தோல்வி அடைந்திருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி அனைவரது காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டுள்ளார். என்னுடைய வரட்டு கௌரவத்தினால் தற்பொழுது இந்த தோல்வியை சந்தித்திருக்கிறது அதிமுக. அதிமுகவின் அனைத்து நிர்வாகிகளும், தொண்டர்களும், முன்னாள் அமைச்சர்களும், மூத்த நிர்வாகிகளும் சொல்கின்ற அனைத்து கோட்பாடுகளுக்கும் நான் சம்மதம் தெரிவிப்பேன் என்றும் இன்று காலை நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு தோல்வி. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற 10 தேர்தல்களிலும் தோல்வியில்தான் அதிமுக முடிவுகளும் வெளியாகியிருக்கிறது. சுமார் 7 தொகுதிகளில் டெபாசிட் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவல்கள் தற்பொழுது பூகம்பமாக வெடித்திருக்கிறது. அதற்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வகிக்கலாமா அல்லது அதிமுகவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக மாறப்போகிறது என்பதை வரக்கூடிய நாட்களில்தான் நம்மால் தெரிவிக்க முடியும். சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்திருந்தால் அவருக்காவது அதிமுக சென்றிருக்கும். ஆனால் அவரும் ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுகவின் தலைமை மிக மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பது இதன் மூலமாக அதிமுகவின் தொண்டர்களுக்கும் மக்கள் சரியான பாடத்தை புகுத்திவிட்டார்களா என்பது கேள்வியாக அமைகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.